இன்றைக்கு காலை விடியும் போதே ஒரு மிகப்பெரிய கோரமான ஒரு செய்தியோடு தான் விடிஞ்சிருந்தது. நுவரெலியா கொத்மலை பகுதியில் நடந்த ஒரு பேருந்து விபத்தில் இப்போ வரைக்கும் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ நேரம் சரியாக 3:30 மணி. இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்தி அப்டேட்ஸின் படி மட்டும் 21 பேர் வரைக்கும் இந்த விபத்தில் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நபர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. இந்த உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் இப்போ எங்களால் பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு, இலங்கையை உலுக்கின ஒரு கோரமான விபத்துன்னு சொல்லி கூட சொல்லலாம். பெரிய ஒரு விபத்தை தான் இது நடந்திருக்குது. என்ன நடந்தது, எப்படி இந்த விபத்து நடந்தது, இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்றது தான் தெளிவாக ஒவ்வொன்றா நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம் தான் முதலிருந்து தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அதிகாலை மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் கதிர்காமம் குருநாகல் நோக்கி பயணித்து கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான SLTP பஸ் ஒன்று நுவரெலியா கொத்மலை பகுதியில் பயணித்து கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகுது. கிட்டத்தட்ட 100 அடி பள்ளத்தில், நுவரெலியா பக்கம் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே மலையை சுற்றி போகக்கூடிய பாதைகள்லாம், அந்த பாதையில் மிகப்பெரிய பள்ளத்தில் இந்த பேருந்து விபத்துக்குள்ளாகிருக்குது. அந்த பேருந்தில் பயணித்து கொண்டிருந்த பயணிகள் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிச்சிருக்கலாம்னு சொல்லி இப்போ போலீஸாரால் ஒரு விடயம் சொல்லப்படுது. அந்த விபத்து நடந்த உடனே வந்த செய்தியின் அடிப்படையில் காலையில் 8 பேர் அந்த விபத்தில் உயிரிழந்திருந்ததா முதல் உறுதிப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் போக 12 பேர் உயிரிழந்து போனதாக சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு 17 பேராக அந்த எண்ணிக்கை அதிகரித்தது. இப்போ வந்த கடைசி தகவலின்படி 21 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. மொத்தம் 59 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார்கள். 22 பேருடைய நிலைமை கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறதா, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதா இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தின ஒரு விபத்தாக தான் இந்த விபத்து அமைஞ்சிருக்குது. அந்த பேருந்தினுடைய சாரதியும் இந்த விபத்தில் உயிரிழந்து போயிருக்கிறதா ஒரு பக்க தகவல்களின்படி எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருக்குது. அது இனிமேல் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் 21 பேர் உயிரிழந்த செய்தி மட்டும் இப்போ உறுதிப்படுத்தி எங்களால் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இது விபத்துக்கான காரணமாக அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளால் சொல்லப்படுற விடயம் என்னென்னு சொன்னால், பேருந்து அதிகாலையில் பயணித்து கொண்டிருக்கும் போது அந்த நேரம் மழையான நேரமாக இருந்ததாக சொல்லப்படுது. திடீரென்று பேருந்தினுடைய சாரதி பிரேக் அடித்ததன் காரணமாக பாதையை விட்டு விலகித்தான் இந்த பேருந்து பள்ளத்தில் விழுந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போலீஸாரினுடைய இன்வெஸ்டிகேஷனில் சொல்லப்படுது, சாரதி அந்த மழை நேரத்தில் சிலவேளை வேகமாக போயிருக்கலாம், எதிர்வு கூறப்படுது. சிலவேளை வேகமாக போயிருக்கலாம். வேகமாக போனதன் காரணமாக வேக கட்டுப்பாட்டுக்காக பிரேக் அடிக்கும்போது அந்த பேருந்து பள்ளத்தில் விழுந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கமாக தொழில்நுட்ப கோளாறாகவும் இருக்கலாம்ன்ற மாதிரியும் இன்னொரு விடயம் சொல்லப்படுது. இப்போ முழுமையான விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லப்படுற காரணங்களின் அடிப்படையில் இந்த காரணங்கள் தான் இந்த பேருந்துடைய விபத்துக்கான காரணமாக சொல்லப்படுது. இதில் காயமடைந்த பயணிகள் எல்லாரும் இப்போ நுவரெலியா வைத்தியசாலை, அதே மாதிரி அந்த கொத்மலை அந்த பிரதேச வைத்தியசாலை, தேவைப்பட்டால் கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறதுக்கான உலங்கு வானூர்திகளும் தயாராக இருக்கிறதா, ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறதா இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஜனாதிபதி இதுக்கான ஒரு இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார். ஒரு எதிர்பார்க்காத மிகப்பெரிய கோரமான ஒரு விபத்தாக முடிஞ்சிருக்குது. உயிரிழந்து போனவர்களுக்கான அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த விபத்துகளை தவிர்க்கிறதுக்கான செயற்பாடுகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே முன்னெடுக்கப்படும் என்ற மாதிரியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கைக்குள்ள இந்த வீதி விபத்துக்களால் உயிரிழந்து போன நபர்களினுடைய எண்ணிக்கை எப்போவுமே அதிகமாக தான் இருந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இவர்கள் போன இந்த பாதைன்றது, இந்த நுவரெலியா பக்கங்களில் இருக்கக்கூடிய பாதை, ஏற்கனவே கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் கூட இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருந்தது. அதுலேயும் மிக அதிகமான பயணிகள் உயிரிழந்து போயிருந்தார்கள். அதே மாதிரி இப்போ திரும்ப நடந்திருக்கிறதால இந்த பயணிக்கக்கூடிய பாதைகள் எப்போவுமே ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதைகளாக தான் எப்போவுமே இருந்திருக்குது, மலையக பக்கங்கள் இருக்கக்கூடிய பாதைகள். அதனால இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள், வீதி நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற மாதிரி ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த விபத்து நடந்த இடத்துக்கு இலங்கையினுடைய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராக இருக்கிற பிரசன்ன குணசேன அவர்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குமான நஷ்டஈடு வழங்கப்படும் என்ற மாதிரியும் இப்போ ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. இந்த விபத்து நடந்த பகுதி கொத்மலை கரண்டி எல்லை என்று சொல்லப்படுற பகுதியில் தான் இந்த விபத்து நடந்திருந்தது. இந்த விபத்து நடந்த பகுதியினுடைய மக்கள், அதே மாதிரி போலீஸார், இராணுவத்தினர், இவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட மக்களை காப்பாற்றுறதுக்கான முழுமையான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் உயிரிழந்து போன மக்களையும் அதே மாதிரி காயமடைந்த மக்கள் எல்லாரையுமே இவர்களால் காப்பாற்றியிருந்தார்கள். இப்போ வரைக்குமே மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்குது. அந்த பேருந்தை வெளியில் எடுக்கிற பணிகளையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 100 அடி பள்ளம், ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் தான் அந்த பேருந்து
கீழே விழுந்திருக்குது. ஸோ தொடர்ச்சியான பணிகள் வந்து இப்போ வரைக்குமே வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு செய்தியாக தான் இந்த செய்தி, நாட்டையே உலுக்கின ஒரு செய்தியாக தான் இந்த செய்தி வந்து இப்போ மாறி இருக்குது. இந்த விபத்தில் உயிரிழந்து போன மக்களுக்கு வந்து எங்களினுடைய அனுதாபத்தை தெரிவித்து கொள்கிற அதே நேரத்தில் இப்போ சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய மக்களில் யாருமே இனி உயிரிழக்கக்கூடாதுன்றதையும் எங்களுடைய பிரார்த்தனைகளின் மூலமாக நாங்கள் வந்து பிரார்த்திச்சு கொள்வோம். யாருமே இனிமேல் அவர்களுக்கு நல்லபடியாக சிகிச்சை பெற்று கொள்ளணுன்றதையும் வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். இதோட இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் இருக்குது. என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய மின்சார சபையினுடைய தலைவராக இருக்கிற திலக் சியாம்பலப்பட்டிய அவர் இன்றைக்கு தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறார். பதவி விலகி இருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அமைச்சுக்கு அனுப்பியிருக்கிறார். இதுவும் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இலங்கை மின்சார சபைக்குள்ளே சில சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறத வந்து எங்களால் அறியக்கூடியமாக இருக்குது. இந்த மின்சார கட்டண விலை திருத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே போய்கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் இவர் பதவி விலகினன்றது அரசியல் அழுத்தங்கள் காரணமாக தான் இவர் பதவி விலகி இருக்கலாமான்ற கேள்விகளையும் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது. இந்த இலங்கைக்குள்ளே IMF வந்ததுக்கு பிறகு விலைகளில் வந்து திருத்தம் மேற்கொள்ளப்படணும்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த மின்சார கட்டண பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் இவர் பதவி விலகினன்றது நிறைய கேள்விகளையும் வந்து இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இந்த ஒரு சோகமான நிகழ்வோடு இன்றைய நாள் போய்கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. பார்க்கலாம், தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.